वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்சு ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ புகாய நம ஓம். உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேரை நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 2024 கன்னி ராசிக்கான மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த மாத பலன்கள்ல கிரக நிலைகளை முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறோன்னா, அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எப்ப எதை செஞ்சா சரியா வரும் அப்படின்னு தெரியாம நம்ம பாடு கண்ணம்புடி போய் எங்கேயாவது ஒரு பக்கம் ஃபெயிலியர் ஆகி வர்றதை தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். அது போக ராசியினுடைய தேவதை, நட்சத்திரத்தினுடைய தேவதை, இந்த ரெண்டு தேவதையும் நமக்கு தாய் தந்த மாதிரி இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நீங்க தொடர்ந்து வணங்குறதுக்காக ரெண்டு தெய்வங்களையும் உள்ள கொடுத்துருக்குறோம். நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு பயன்படுங்க. சரி, வாங்க ராசி பலனுக்குள்ள போலாம். இந்த வருஷத்தினுடைய மிக 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 ஒரு அதிர்ஷ்டமான மாசம் அப்படின்னா இந்த மாசம்தான் கன்னி ராசிக்கு. கன்னி ராசினர்ல இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றும் அப்படியே தவிடுபடி ஆயிரும். அவ்வளவு சூப்பரா இருக்குது. எதையும் நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடங்கிறது மனைவியினுடைய ஸ்தானம், கலத்திர ஸ்தானம். அடுத்தது வியாபாரம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வக்கரகதியில வர்றாரு. அப்புறம் ஒரு சுபக்கிரகம் வக்கரம் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் ஏற்கனவே உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல மீனத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வக்கர கிரகம் இருக்கிறதுனால, வக்கரத்தோட இன்னொரு வக்கரகிரகம் சேர்றப்ப அதுவும் நட்பு கிரகமா இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் மிக மிக சுபத்துவம் அடைந்து விடுகிறார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதி, தனம், வாக்கு, குடும்பம், உங்களுக்கு ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திற்கும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தையினுடைய தொழில், தந்தையினுடைய செல்வாக்கு, ஆன்மீக பயணம், தொலைதூர பயணங்கள், தொலைதூர கல்வி, இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தன பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். இந்த ஒண்ணுதான் ரொம்ப ஹைலைட், ரொம்ப ரொம்ப ஹைலைட். இப்ப இது என்ன அப்படின்னா, ஜாதகத்துல ஜோதிடத்துல பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு இருக்கு. அதுல 5 கிரகங்கள் கொடுக்கக்கூடியதுல மிக மிக அதிக சூப்பரான பலன்களை கொடுக்கும். அவங்க சொல்றாங்க இல்லையா, சுக்கிர திசைங்கிறது எல்லாருக்கும் நல்லது இல்லை. பட் ஆனா ஒரு சிலருக்கு தான் நல்லது கொடுக்கும். அந்த விதத்துல உங்களுக்கு சுபமான 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு, அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறப்ப அளவுக்கு அதிகமான செல்வத்தை வாரி வழங்குவாங்க. அதனால கொடுக்கறதுலே சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, கலைத்தொழில், ஆடை, சாமானம், சினிமா துறை, நாடகத்துறை, ஆடம்பரமா அணிகலன்கள், தங்க நகை எல்லாம் செஞ்சு விற்கிறவங்க, அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகம். அப்படிப்பட்ட சுக்கிரன் தனாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல மாளவியா யோகம் பெற்று அமர்கிறார். அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறப்ப அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல ஒண்ணு கிடைக்கும். அப்படி சுக்கிரனால கிடைக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் மாளவியா யோகம். அப்ப மாளவியா யோகம் அப்படிங்கிறது முழுக்க உங்களுக்கு இருக்கிறது. சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் நீங்க எவ்வளவு பயன்படுத்திக்கிறீங்களோ, இதை நீங்க முழுசா இந்த பலனை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாசம் முழுசும் காளியினுடைய வழிபாடும் மகாலட்சுமியினுடைய வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது சிறப்பு வழிபாடு. இந்த மாசத்துக்கு காளியையும் மகாலட்சுமியும்
ரெண்டு பேர்த்தையும் நீங்க வணங்கிட்டு வர்றப்ப சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான பலன்களும் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களும் இரண்டும் சேர்த்து உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாதம். இதெல்லாம் அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி 4 சுகஸ்தானத்திற்கும் 7 அதிபதியுமான குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போகம் அப்படி சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்கும். நிம்மதிங்கிறதுலாம் இல்லாம போகாது. நிம்மதிங்கிறது இருக்கும், நல்ல உறவுகள் இருக்கும், ஆனா சுப செலவுகள் இருக்கும். உங்க ராசிக்கு 3க்கும் 8க்கும் உண்டான 3ன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸு, இந்த மாதிரி உழைக்காத வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் 8ஆம் இடம். அந்த 3க்கும் 8க்கும் உண்டான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கெட்டு போன கிரகம் உங்க ராசிக்கு இப்ப கெட்டு போன கிரகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கெட்டு போகணும் தவறா சொல்லக்கூடாது. பட் மறைவு ஸ்தானத்திற்கு உண்டான கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. ஆக செவ்வாய் பகவானும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை தான் கொடுத்துட்டு வர போறார். செவ்வாய் பகவான் எதுக்கு காரணம்னா நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதுக்கெல்லாம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வண்டி, வாகனம், நிலம் எது சம்பந்தமா இருந்தாலும் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாசம்தான் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய மாதம். இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா விபத்துக்களை கொடுக்கக்கூடிய கிரகம் 23 தான் செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றார். இப்ப 23ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானோட தான் இருக்கிறாரு. அப்ப இந்த மாசம் முழுக்கவே நீங்க வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுலயும் இன்னொரு ஹைலைட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் தேதி சுக்கிர பகவானோட சேர்றார். லாபாதிபதியும் தனாதிபதியோட அங்க போய் சேர்றார். ஆக இந்த 7ஆம் தேதிய நீங்க தாராளமா 7ல இருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். நல்லா பயன்படுத்திக்கிங்க. மிகுந்த சிறப்பான ஒரு மாதம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9/4/24 காலை 7:32 இருந்து 11/4/24 காலை 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 2, 4, 6, 8, 9, 12, 16, 19, 22, 24, 26, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள், இந்த அசுப நாட்கள் அப்படிங்கிறது நீங்க புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு கைவிட்டணும், அந்த மாதிரி நாள். அதனால அதை கொடுத்துருக்குறோம். அசுப நாட்கள் ஏப்ரல் 10, 14, 23, 25, 27 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். உங்களுக்கு யோகமான நாட்கள் ஏப்ரல் 6, 8. அது 6, 8 அப்படின்னு வர்றப்ப நடுவுல 7ஆம் தேதி வருது. 7 நாளுங்கிறது இன்னும் அற்புதமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சந்திரனோட சுக்கிரன் சேரக்கூடிய நாள். உங்க ராசிக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ராசியினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணுனுடைய வழிபாடும் நாராயண வழிபாடும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை அப்படின்னு எடுத்துட்டா மகாலட்சுமியே வராங்க, ஐயப்பன் வழிபாடு. ஆக இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மாசம் நீங்க மகாலட்சுமியை வழிபடுறதும் மகாவிஷ்ணுவை வழிபடுறதும் காளியை வழிபடுறதும், ஆக இந்த 3 தெய்வங்களை நீங்க தொடர்ந்து இந்த மாதம் தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா மிக ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது.
அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 2, 5, 7, 8, 10, 13, 17, 20, 23, 25, 27, 29, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 11, 15, 24, 26, 28. யோக நாட்கள் ஏப்ரல் 7, 8. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராசிக்கு உண்டான மகாவிஷ்ணு நாராயணனுடைய வழிபாட்டையும் காயத்ரி வழிபாடும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அடுத்தது சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 4, 6, 8, 9, 11, 14, 19, 21, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 12, 16, 25, 27, 29. யோக நாட்கள் ஏப்ரல் 8, 9. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்க ராசிக்கு உண்டான தேவதையான மகாவிஷ்ணு நாராயணனுடைய வழிபாட்டோடு சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மிக மிக சிறப்பை கொடுக்கும். ஆக இந்த கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத தவறவிட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமா இருக்குது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.